தேர்தல் பணிகள் மற்றும் அமைப்பு ரீதியாக திமுகவில் பெரிய ஒன்றியங்களாக உள்ள ஒன்றியங்களை பிரித்தல் உள்ளிட்ட சீரமைப்பு பணிகள் குறித்து துணை முதலமைச்சர் உதயநிதி தலைமையில் ஆலோசனை நடைபெறுகிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம். விவரங்கள் என்ன? திமுக தேர்தல் பணிகளை தொடங்கியிருக்கக்கூடிய சூழல்ல வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு தற்பொழுது ஆயத்த பணிகளை விரைவுபடுத்தியிருக்கின்றனர். குறிப்பாக கடந்த 2 தினங்களாக திமுகவுடைய அமைப்பு ரீதியாக மாவட்ட செயலர்களை அழைத்து எந்தெந்த ஒன்றியங்களில் பெரிய ஒன்றியங்களாக இருக்கின்றனோ அதனை பிரிப்பதற்கான பணிகளும், அதே நேரத்தில் தொகுதி சார்ந்து சட்டமன்ற பணிகள் தேர்தலுக்கான பணிகளை விரைவுபடுத்துவது தொடர்பாகவும் ஆலோசனையானது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இன்று 2வது நாளாக இன்று நடைபெறக்கூடிய இந்த ஆலோசனையில 9 மாவட்ட செயலாளர்கள் பங்கேற்றிருக்கிறாங்க. திமுகவுடைய அமைப்பு ரீதியிலான 9 மாவட்டத்தில் கிருஷ்ணகிரி கிழக்கு, மேற்கு, அதே போன்று வேலூர், சேலம் கிழக்கு, மேற்கு, தெற்கு மாவட்ட செயலாளர்கள், சிவகங்கை, விழுப்புரம் மத்திய மாவட்டம் மற்றும் அரியலூர் ஆகிய மாவட்டங்களுடைய செயலாளர்களும் அந்த மாவட்டத்துடைய பொறுப்பு அமைச்சர்களும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறாங்க. இதுல தற்பொழுது அதிமுக பாஜக கூட்டணி அமைத்திருக்கிறது. அதே நேரத்தில் விஜய் புதிதாக கட்சி தொடங்கி அரசு வந்திருக்கிறார். இந்த சூழ்நிலையில திமுக ஏற்கனவே திட்டமிட்டபடி தங்களுடைய பணிகளை விரைவுபடுத்த வேண்டும் எனவும் அடுத்த கட்டமாக பிரச்சாரங்களுக்கு முன்பாகவே அனைத்து அமைப்பு ரீதியான மறுசீரமைப்பு பணிகளை முடித்திருக்க வேண்டும் என்ற உத்தரவும் இந்த ஆலோசனை கொடுக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. துணை முதலமைச்சரும் திமுக இளைஞர் தலைவருமான உதயநிதி ஸ்டாலின் தலைமையிலும் மற்றும் மூத்த அமைச்சர்கள் கே என் உள்ளிட்டோர் தலைமையிலும் இந்த கூட்டமானது நடைபெற்று வருகிறது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.